Hello friends, today we can discuss selection shot example 3. The given array of unsorted element is given below. Some element நம்மளுக்கு 8 element கொடுத்துறாங்க using selection shot. ஓகேங்களா, செலெக்ஷன் ஷாட்னா என்ன உங்களுக்கே தெரியும். இது ஒரு சர்ச்சிங் டெக்னிக்யூ அப்படின்னு சொல்லலாம், டைப் ஆஃப் இன்டர்னல் டெக்னிக்யூ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. sorting technique, then internal technique, then sum solve பண்ணலாமா. step 1 எல்லா எலமெண்ட்டையும் நம்ம எழுதிக்கலாம். 22 12 10 6 5 15 1 8. தென் செலெக்ஷன் ஷாட்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை கடைசி எலமெண்ட் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ண போனோம். 12 வந்து மினிமமாக இருந்தால் மாற்றணும், மேக்ஸிமமாக இருந்தால் மாற்றக்கூடாது. 12 வந்து மினிமம், அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 22 மீதி இருக்கிற எலமெண்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 15 1 8. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் 10 வந்து மினிமம், தென் அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 10 22, தென் 12, தென் 6, தென் 5, தென் 15, தென் 1 8. தென் ஃபோர்த் எலமெண்ட்டோட 6 வந்து மினிமம், அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 6 22 12, தென் 10 5 15 1 8. தென் 5 வந்து மினிமம், அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 22 12 10 5 6, தென் 1 8. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணுற 6 தென் 15 ஃபைண்ட் பண்ணால் 15 வந்து பிக், அதனால் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எலமெண்ட்க்கு நான் மூவ் பண்ணுறேன். 10 6 15 தென் 1 8. நெக்ஸ்ட் எலமெண்ட் சேஞ்ச் பண்ணால் 1 வந்து மினிமம், அப்போ 1 22 12 10 6 15 தென் 5 தென் 8. தென் கடைசி எலமெண்ட்டோட ஃபைண்ட் பண்ணுறேன். 8 வந்து ஸ்மால், தென் 1 வந்து மினிமம், அதனால் சேஞ்ச் பண்ண முடியாது. 1 22 10 12 6 15 5 8. இப்போ ஸ்டெப் 1ஓட அவுட்புட்டை அப்படியே எழுதிக்கோங்க. 1 22 12 10 தென் 6 15 5 8. ஸ்டெப் 1 அவுட்புட் ஷார்ட்டட் ஆயிடுச்சு. அன்ஆர்டராக இருக்கிறது ஆர்டராக நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆச்சு. தென் ஸ்டெப் 2 ஸ்டெப் 1ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கலாம். 1 22 12 10 6 15 5 தென் 8. இப்போ நம்பர் 1 ஷார்ட்டட் ஆகிடுச்சு, அதனால் அது செப்ரேட்டாக நம்ம மென்ஷன் பண்ணலாம். தென் செகண்ட் எலமெண்ட்லேருந்து நம்ம கம்பேர் பண்ணி போகலாம். 12 வந்து மினிமம், தென் அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 12 22 தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்டில் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 5 8. தென் 12 10 வந்து மினிமம், தென் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10 22 12 6 15 5 8. தென் நெக்ஸ்ட் 6 வந்து மினிமம், தென் அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 6 22 12 10 தென் 15 தென் 5 8. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் 15ஓட கம்பேர் பண்ணுற, சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா 15 வந்து பிக், அதனால் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 6 22 12 10 15 5 8. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணால் 5 வந்து மினிமம், அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 5 22 12 10 15 தென் 6 8. தென் கடைசி எலமெண்ட்டோட ஃபைண்ட் பண்ணால் 8 வந்து பிக், சேஞ்ச் பண்ண முடியாது. தென் எல்லா எலமெண்ட்டும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டெப் 2ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 5 22 12 10 15 6 8. தென் ஸ்டெப் 3க்கு மூவ் பண்ணலாம். ஸ்டெப் 3ல் ஸ்டெப் 2ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கலாம். 1 5 22 12 10 15 6 8. நம்ம 2 எலமெண்ட்டை ஷார்ட்டட் பண்ணியாச்சு, அதனால் அது தனியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் ஸ்டெப் 3ல நெக்ஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணலாம். 22ஓட 12 ஸ்மால்,
அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 22 12 10 15 தென் 6 8. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறேன். 10 ஸ்மால், அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 22 12 15 தென் 6 தென் 8. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணால் 15 வந்து பிக், அதனால் சேஞ்ச் பண்ண முடியாது. தென் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 22 12 15 6 8. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் 6 மினிமமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 6 22 12 15 தென் 10 8. தென் கடைசி எலமெண்ட் 8 தென் 1 5. 8 வந்து பிக், அதனால் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 8. தென் ஸ்டெப் 3யோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 5 6 22 12 15 10 8. ஸ்டெப் 3யோட அவுட்புட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஸ்டெப் 4ல் ஸ்டெப் 3யோட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கலாம். 1 5 6 22 12 15 10 தென் 8. தென் ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்டை ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இருக்க எலமெண்ட்டை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம். 12 வந்து மினிமம், அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12 22 தென் 15 10 8. தென் நெக்ஸ்ட்டு வந்து 15ஓட கம்பேர் பண்ணால் 12 வந்து மினிமம், அதனால் சேஞ்ச் பண்ண முடியாது. 1 5 6 12 22 15 10 8. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் 10 வந்து மினிமமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 10 22 15 12 8. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் 8 வந்து மினிமமாக இருக்குது, அதனால் நான் சேஞ்ச் பண்ணுறேன். 8 22 15 12 தென் 10. தென் எல்லாமே மட்டும் காப்பி பண்ணியாச்சு. அப்போ அவுட்புட்டு ஸ்டெப் 4ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 5 6 8 22 15 12 தென் 10. நம்ம என்ன பண்ணியாச்சு? ஸ்டெப் 4ஓட அவுட்புட்டை ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் 5. தென் ஸ்டெப் 4ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 1 5 8 22 15 12 10. இப்போ ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட் ஷார்ட்டட் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். 22ஓட 15 மினிமம், அதனால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 5 6 8 15 22 12 தென் 10. தென் 15ஓட 12 கம்பேர் பண்ணால் 12 வந்து மினிமம், அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 5 6 8 12 22 15 தென் 10. தென் 12ஓட 10 மினிமம், அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 5 6 8 10 22 15 தென் 12. எல்லா எலமெண்ட்டும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அவுட்புட் 5ஓட அவுட்புட் பார்த்திங்கன்னா 1 5 6 8 10 22 15 12. தென் ஸ்டெப் 6. ஸ்டெப் 5ஓட அவுட்புட்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 1 5 6 8 10 22 15 12. இப்போது ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணலாம். 1 5 6 8 10 15 வந்து மினிமம், அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். 15 22 தென் 12. தென் 15ஓட 12 கம்பேர் பண்ணால் 12 மினிமம், அதனால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 1 5 6 8 10 12 22 15. எல்லா எலமெண்ட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் ஸ்டெப் 6ஓட அவுட்புட் 1 5 6 8 10 12 22 15. தென் ஸ்டெப் 7. ஸ்டெப் 6ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 1 5 6 8 10 12 22 15. நம்ம என்ன பண்ணிட்டோம்? 6 எலமெண்ட்டை ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். மீதி இருக்க எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். 15 வந்து மினிமம், தென் அதனால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 5 6 8 10 12 15 22. தென் ஸ்டெப் 7ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 5 6
8 10 12 15 22 பாருங்கள் எல்லா எலமெண்ட்டும் ஷார்ட்டட் ஆயிடுச்சு. தி அரே ஆஃப் shorted element is 1 5 6 8 10 12 15 22. இப்போ பாருங்கள் இன்றைக்கி பார்த்தது நம்ம செலெக்ஷன் ஷார்ட்டில் வந்து எக்ஸாம்பிள் 3 பார்த்துருக்கோம். சம் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அன்ஷார்ட்டடு, அது அன்ஆர்டராக இருக்கிற இது ஆர்டராக ஷார்ட்டடாக மாற்றுறோம். தென் ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்து அது கடைசி இருக்கிற எலமெண்ட்டை வரைக்கும் நம்ம ஒன்று ஒன்றா ஃபைன் பண்ணே வரும். மினிமம் இருந்தால் மாற்றணும், மேக்ஸிமம் இருந்தால் மாற்றக்கூடாதுங்க. பாருங்கள் மினிமமாக இருந்தால் சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா. மேக்ஸிமமாக இருந்தால் நோ சேஞ்ச், ஓகேங்களா. எல்லா எலமெண்ட்டும் ஷார்ட்டட் பண்ணியே வந்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.